யாருமே இந்த நியூஸை வந்து ஃபேக் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான், சாயிரா பானு இவங்க டிவோர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இவங்களுக்கு டிவோர்ஸா? 29 வருஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து கப்புள்ஸாக இருந்திருக்காங்க. நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஷோவில் கூட பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக அவங்க கூட சாகிரா பானு வருவாங்க. 2 பேரையும் பார்க்கும்போது எப்பா இவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தோணிகிட்டு இருந்துச்சு. நேற்று நைட்டு 10:30 மணிக்கு ஒரு அறிக்கை வந்துச்சு. அதாவது 2 பேரும் பிரியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தோணுச்சு இது ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு ஏஆர் ரஹ்மானே பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருந்தாரு. ஆனால் அதில் ஹேஷ்டேக்லாம் போட்டிருந்தாரு. அதுதான் நிறைய பேர் வந்து எங்க டைவர்ஸ்ன்னு முடிவு பண்ணிட்டீங்க, இதுக்கு எங்க ஹேஷ்டேக்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவர் கேலியும் கிண்டலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடையே இது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.